லாக்அப் டெத் வழக்கில் அஜித்குமார் மரணமடைந்த அந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்ட சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆசிஸ் ராவத் இப்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்ட எஸ்பியாக ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பியான சந்தேஷ் இப்போது பொறுப்பு எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருப்புவனம் காவல் நிலையத்தில் ஆசிஸ் ராவத் அந்த அஜித்குமாரின் விசாரணையின் போது அவர் இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு கூறப்பட்டது. இந்த சூழ்நிலையில் மாவட்ட எஸ்பியும் இந்த லாக்அப் டெத் மரணத்திற்கு பொறுப்பு வைக்க வேண்டும் என்று இன்று அனைத்து தரப்பினரும் சார்பாக குற்றம் சாட்டப்பட்டது. இதில் 6 காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் மாவட்ட எஸ்பியும் இப்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய திருப்புவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் காவலர்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் 5 போலீசார் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் 6 பேர் மீது 6 காவல்துறையினர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. மேலும் ஒரு டிஎஸ்பி மற்றும் திமுக நிர்வாகி உள்ளிட்டோர் இந்த வழக்கை சமரசப்படுத்துவதற்காக 50 லட்சம் ரூபாய் பணம் தருவதாக அஜித்குமாரிடம் பேரம் பேசப்பட்டதாகவும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அங்கு அஜித்குமார் தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஹென்றி திபேன் வைத்தார். மேலும் இந்த வழக்கு விசாரணையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது முதல் அஜித்குமாரின் மரணம் அறிவிக்கப்பட்டது முறை பல்வேறு குளறுபடிகள் மற்றும் தாமதங்கள் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன என்ற கேள்வியை அந்த ஹென்றி திபேன் அந்த நீதிமன்றத்தில் முன்வைத்தார். மேலும் சிவகங்கையில் அடித்துக் கொல்லப்பட்ட அந்த அஜித்குமாரின் உடல் ஏன் மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டது, மதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரது பிரேத பரிசோதனை 1 மணி நேரத்தில் நிறைவடைவதற்கு முன்பாக 5 மணி நேரம் தொடர்ந்து அந்த பிரேத பரிசோதனை நடைபெற்றது ஏன் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் முன்வைக்கப்பட்டன. இதற்கு அரசு தரப்பில் 27ஆம் தேதி தங்க நகை காணாமல் போனது தொடர்பான புகார் வந்த உடனேயே அந்த சிஎஸ்ஆர் காப்பி பதிவு செய்யப்பட்டது. எஃப்ஐஆர் 28ஆம் தேதியே அனைத்து இணையதளங்களிலும் வெளியிடப்பட்டது என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அஜித்குமாரின் உடலில் காயங்கள் ஏற்பட்டதால் அந்த மரணம் சம்பவித்திருக்க கூடும் என்பதை மறைக்கவில்லை. எஃப்ஐஆரில் அனைத்து விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று அரசு தரப்பில் வாதங்கள் எடுத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில்தான் சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆசிஸ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பியான சந்தேஷ் சிவகங்கை மாவட்ட எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். எஸ்பி மற்றும் காவலர்கள் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த லாக்அப் டெத் தொடர்பாகவும் அஜித்குமாரின் மரணத்தில் உள்ள சந்தேகங்கள் தொடர்பாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த பிறகு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கில் எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன என்பது தொடர்பான விவரங்களை கேட்டிருக்கிறது. இதில் 5 காவல்துறையைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவரது உடல் பிரேத பரிசோதனை நிறைவடைந்து உடலில் 18 இடங்களில் காயங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் உடலில் இரும்பு ராடுகள் மற்றும் பைப்புகள் மூலமாக தாக்கப்பட்டது அங்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்து சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு விசாரணை மாற்றப்படுமா, அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தொடர்பாக எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை மிக முக்கியமான உத்தரவுகளை இன்னும் சட்ட நேரத்தில் பிறப்பிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.